மல்லி சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து வீட்டில் இருந்து வந்து ஒரு நைட் டைமில் வந்து கிளம்புறாரு. ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம். ரேணுகா வந்து பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது வந்து நிஷா மட்டும் தனியாக எப்படி இருப்பா? ஏதாவது ஒரு எமர்ஜென்சினா வெளியே போக ஹெல்ப்புக்கு ஆள் வேணும்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளம்பும்போது, மல்லி வந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, இந்த டைமில் எதுக்குங்க போகிறீங்க? வேணாம். ஒரு பொண்ணுக்கு ஒரு பொண்ணு தான் துணையா இருக்க முடியும். நிஷா தான் இருக்கால்ல. நீங்க காலையில போய் பார்த்துப்பீங்க அப்படின்னு வந்து சமாளிச்சு விட்டுட்டாங்க. ஏன் மல்லி வந்து அப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஆனால் வந்து விஜய் போக விடக்கூடாது அப்படின்ற எண்ணம் வந்து விஜய்க்கு மல்லிக்கு கிடையாது. அவங்க எப்பயும் போல் நார்மலாக தான் சொன்னாங்க. அதான் நிஷா இருக்கால்ல, நீங்கள் காலையில் போங்க. இந்த டைமில் எதுக்கு வேண்டாம். அங்கே போனாலே நீங்கள் வெளியே தான் படுக்கணும். வராண்டால தான் படுக்கணும். தேவையில்லாத ரிஸ்க் எதுக்கு, தூங்கி எழுந்துட்டு நாளைக்கு போங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மல்லி வந்து இதை விஜய்கிட்ட வந்து இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது, இதை வந்து ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவும் வந்து ஹாலில் தானே எப்பயும் இருக்காங்க அவங்க. ஸோ அதனால் வந்து இதை அவங்க கேட்டுக்கிட்டாங்க. மல்லி நார்மலாக சொன்ன விஷயத்த வச்சு ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணணும், ஏதாவது வந்து இதை நம்ம சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவும் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போயிட்டு வந்து நிஷா கிட்ட வந்து வத்தி வைக்கிறதுக்கு போயிருக்காங்க. என்ன அப்படின்னா, நிஷா வந்து நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிஷாவை எழுப்பி விஜய் வந்து ரேணுகாவை பார்த்துக்கிறதுக்காக ரேணுகாவை பார்க்குறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வரணும்னு சொல்லி கிளம்பிட்டுருக்கான். ஆனால் இந்த மல்லி வந்து ஏதோ வசியம் பண்ணி நீங்கள்லாம் போகாதீங்க, ரேணுகா அக்காவை எதுக்கு பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி வந்து தடுத்து வந்து வச்சுருக்கா. அது மட்டும் இல்லாமல் அவள் ஆசை வார்த்தை பேசி ஆசையை காட்டி விஜய் வந்து அவள் பக்கம் ஃபுல்லாகவே திருப்பிட்டா. அதாவது வந்து எது சொன்னாலும் மல்லி சொல்கிறத மட்டும்தான் கேட்கணும்னு இருக்கான் விஜய். அதனால் வந்து மல்லி வந்து மொத்தமாகவே வந்து விஜயை மாற்றிட்டான். இப்படி ரேணுகாவை பார்க்க வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்பும்போது வந்து மல்லி வந்து விடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து ராஜேஸ்வரி வந்து ஆப்போசிட்டாக வந்து சொல்லி விட்டுட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னா, ராஜேஸ்வரியை வந்து அவ்வளோ அசிங்கப்படுத்தி போலீஸ் ஸ்டேஷன் போக வச்சு பாத்ரூமெல்லாம் க்ளீன் பண்ண வச்சது வந்து ராஜேஸ்வரியால் ஏற்றுக்கவே முடியல. நான் ஒரு கன்னடா ரிட்டன், எனக்குன்னு எவ்வளோ மரியாதை இருக்குது, எனக்கு என் தகுதிக்கு நான் போய் பாத்ரூமெல்லாம் கழுவலாமா? என்னை நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் அனுப்பிச்சிட்டிங்கல்ல, இதுக்கப்புறம் நான் உங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி தான் வந்து கிடைக்கிற சின்ன சின்ன சான்சஸை கூட விடாமல் வந்து மல்லியும் விஜயும் வந்து பிரிக்கணும், மல்லியும் விஜயும் வந்து கஷ்டப்படுத்தணும். அதாவது வந்து ஏதாவது ஒரு வகையில் வந்து அவங்க பிரச்சனையிலே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நிஷா கிட்ட போயிட்டு வத்தி வைக்க பார்த்தாங்க. ஆனால் நிஷா வந்து இதை நம்புவாங்களா நம்ப மாட்டாங்களா அப்படின்றது செகண்டரி. ஏன்னா வந்து இப்போ தான் ஒரு விஷயம் ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவும் சொல்கிறத கேட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்து அது வந்து லாஸ்ட்டாக வந்து இவங்க மேலே தப்பு அப்படின்ற மாதிரி வந்து ஆயிடுச்சு. அதுவும் இல்லாமல் நிஷா வந்து தேவையில்லாமல் வந்து மல்லிக்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டதை வந்து ஒரு பெரிய அவமானமாக நினச்சிட்ருக்கா. ஏன்னா வந்து மல்லியை சுத்தமாக கண்டாலே சுத்தமாக ஆகாதில்ல. அதனால் அப்படி இருக்கிற பட்சத்தில் திரும்பவும் வந்து ராஜேஸ்வரி வந்து இப்படி வந்து சொன்னால் நிஷா வந்து ஏற்றுப்பாங்களா? இப்போ நீ சொல்கிறது வந்து கரெக்டு, நீ சொல்கிறது தான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு எப்படி நம்புறது அப்படின்னு சொல்லிட்டு நிஷா கேட்பாங்களா? இல்லை வந்து இதையும் வந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மல்லியை வந்து இந்த ஒரு காரணத்தை வச்சு கேட்க போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியலை. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் அங்கே என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னா, நிஷாவும் தன்னோட அக்காவான ரேணுகா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அக்கா நீங்கள் எப்போ முழிப்பீங்க, நீங்கள் எப்போ குணமாகுவீங்க அப்படின்ட்டு. ஏன்னா வந்து நீங்கள் முழிச்சா தான் உங்ககிட்ட வந்து நான் நிறைய வந்து கேள்விகள் கேட்கணும். இங்கேருந்து போயிட்டு எங்கே போனீங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க, யார் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணா, எப்படி திரும்ப நீங்கள் வந்தீங்க, இப்படின்ற நிறைய விஷயங்களை வந்து நான் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் அக்கா. சீக்கிரமாக நீங்கள் குணமாகி வாங்க அப்படின்னு வந்து நிஷா வந்து தனக்கு தானே வந்து அக்கா முன்னாடி நின்றுட்டு பேசிகிட்ருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க ரேணுகா வந்து அவங்களுக்குள்ளே வந்து யோசிச்சுட்ருக்காங்க. என்ன அப்படின்னா, நம்ம தேவையில்லாமல் குணமாயிட்டோம், சரியாயிட்டோம் அப்படின்னு வந்து சொல்லி நடிக்கலான்னு பார்த்தா, நம்ம ஒரு விஷயத்துக்காக சொன்னோம். இவங்க என்னென்னவோ நீயும் வேறு இழந்துக்கிறியா நிஷா? ஏற்கனவே அந்த மல்லி வேறு என்னென்ன கேட்க போகிறான்னு தெரியாமல் நானே வந்து முழிச்சிட்ருக்கேன். இதில் நீயும் வந்து இதை கேட்கணும் அதை கேட்கணும்னு இருக்கே, எனக்கு ஒரே பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரேணுகா வந்து அவங்களுக்குள்ளே வந்து யோசிச்சுட்ருக்காங்க. என்ன அப்படின்னா, அவங்க வந்து போட்ட பிளான் வந்து ரேணுகாவாக வந்தால் விஜய் வந்து கைப்பற்றிடலாம், விஜய் கூடன்ற ஒய்ஃப்ன்ற அந்த மரியாதை வந்துடும், மற்றபடி அந்த வீட்டில் வந்து அதிகாரம் வந்துடும் அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கிற முக்கியமான ஒரு விஷயங்களெல்லாம் வந்து நம்மக்கிட்ட பேசுவாங்க, நம்மக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த மாதிரி ஒரு பிளானை போட்டு குணமாயிட்டேன் அப்படின்னு வந்து சொல்ல வந்தது.
ஏன்னா வந்து குழந்தைத்தனமா இருக்கிறத வச்சு எல்லாரும் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க. அதனால் வந்து என்னால் எதுவுமே பண்ண முடியல அப்படின்றது வந்து சொல்லி ரகு கிட்ட தான் சொல்லி இப்படி பண்ணாங்க, சரியாயிட்ட மாதிரி சொல்லுங்க. ஆனால் இப்போ இது சரியானதே அப்படின்னு சொல்லி சொன்னதே வந்து தப்பாக போயிருமோ? என்ன எல்லாரும் வந்து மாற்றி மாற்றி கொஷின் கேட்டால் நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு தான் எதுவுமே தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரேணுகா வந்து பயப்படுறாங்க. இப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, இல்லை எல்லாத்தையும் பார்த்துக்கலாம், எவ்வளவோ பார்த்தாச்சு, இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக வந்து நான் ரேணுகா தான் குணமாயிட்டேன் அப்படின்னு வந்து வெளியே சொல்ல போகிறாங்களா? இல்லை ஆல்ரெடி வந்து டாக்டரே வந்து டவுட்டாக தான் சொல்லியிருக்காங்க. அவங்க எழுந்து பேசினா தான் வந்து என்ன அப்படின்றது தெரியும் அப்படின்ற மாதிரி. இப்போ வந்து ரேணுகா வந்து ஆல்ரெடி பயந்து போயிருக்காங்க. எப்படி நம்ம சொல்கிறது, எல்லாரும் வந்து இப்படி மாறி மாறி கேள்வி கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு பயந்து வந்து திரும்பவும் வந்து பழையபடி சுயநலம் இல்லாத மாதிரி, எதுவும் ஞாபகம் இல்லாத மாதிரி திரும்பவும் அந்த குழந்தைத்தனமான கேரக்டருக்குள்ளேயே போக போகிறாங்களா? இல்லை எது நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் திரும்பவும் வந்து ரேணுகாவும் வந்து வெளியே வர போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு.